வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச NXT ஷோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் புதுசு வந்துருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்ன, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச NXT ஷோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.2. அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. மேட்சஸ் எல்லாம் வந்து மிரட்டி விட்டாங்க உண்மையில் NXT. அண்ட் அடுத்த வார தரமான மேட்சஸ் இருக்குது. உண்மையில் அடுத்த வாரம் NXT ஷோ கண்டிப்பாக ஒருத்தருக்கும் யாரும் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க NXT ஃபேன்ஸாக இருந்தால். ஸோ ஓகே, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோ ஹென்றி தான் வராரு. ஜோ ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா TNA ரெஸ்லிங்கில் ஒரு மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்சன் வந்து ஜோ ஹென்றி அட்டாக் பண்ணிருப்பாரு. அதுக்கு தான் நீங்க வந்து பதில் சொல்றாரு. அவர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த இயர் வந்து நான் ரெஸ்ல்மேனியால மேட்ச் பண்ணியிருக்கேன், அண்ட் TNA ரிபப்ளிக் ஷோலையும் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன், அண்ட் அந்த ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் இருந்தாலும் இப்போ லாஸ்ட் ஆட அந்த TNA ஷோவில் எண்டிங்கில் ட்ரிக் வில்லியம்சன் நான் அட்டாக் பண்ணது ஒரு பெரிய தப்பு. அவனை பற்றி நான் சொல்லி நான் ஒரு ட்ராஷ் அப்படின்ட்டு அது உண்மைதான் நிறுத்தான். ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு நான் அந்த இடத்துல பதில் சொல்லி அவனை ட்ரிக் வில்லியம்சன் வெளிவானோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டேட், அதாவது Shield 2.0 உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு தலை தூக்குதுன்னா அந்த தலையை அமுக்கிறக்காக தான் Shield 2.0 உள்ள இறங்குவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா TNA ரெஸ்லிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஜோ ஹென்ரியோ பொழந்துடலாம்னு சொல்லி Shield 2.0 உள்ள இறங்கி அண்ட் ஜோ ஹென்றி வந்து பொழந்துட்டாங்க. யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிருந்தேன். ஸோ வரல. அண்ட் இப்போதைக்கு அவருக்கு அடுத்த வாரம் வந்து மேட்சஸ் வர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே யூஎஸ்கே வந்து வராங்க. யூஎஸ்கே பேக் சைடில் எவா மேனேஜருக்கு பேசுகிறாங்க. அண்ட் ஜூலியா ரோக்சன் பர்ஸ் கூட மேட்ச் வேணும், எனக்கு ஒரு ஆப்போனண்ட், எனக்கு ஒரு டீம் அப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜார்டின் கிரேஸ் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து மெயின் ஈவென்ட் ஷோவாக ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரிக்கி செயின்ட்டுக்கும் லேவிஸ் கிங்க்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச் என்னன்னா, லேவிஸ் கிங் போன டைம் வந்து தோத்துருப்பாரு ஹெரிட்டேஜ் கப். அதனால ஸோ இவங்க ரெண்டுக்கான கான்ட்ரவர்சி ஆகி அண்ட் ரிக்கி சைனிங் உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் லேவிஸ் கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட முழுசாக போட விடல, அந்தளவுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் ஒரு தரமான மேட்ச்னு சொல்லலாம். அண்ட் இந்த மேட்ச்சில் யாராவது ஒரு ஆள் வருவாங்கன்னு அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸ் போயிருச்சு. அண்ட் இந்த மேட்ச் வந்து நல்லா ஒருத்தா வந்து போயிருச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்குமே இந்த மேட்ச்சில் லேவிஸ் கிங் வின் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி செயின் தன்னோட ஃபினிஷ் ரூமை போட்டு இங்கே அந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டார். இங்கே ரிக்கி செயின் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நார்த் அமெரிக்கா சாம்பியன் ரிட்டைன் பண்ணிட்டார். இப்போதைக்கு அவரோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாருன்னு நாளை அடுத்த வாரம் நடக்க போகிற நெக்ஸ்ட் ஷோவில் தெரிய போகுது. நெக்ஸ்ட் நம்பர் 2 டோனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணுறாரு. அண்ட் பேக் ஸ்டேஜில் ஸ்டேட் அவர் ஒரு செக்மெண்ட்டு. இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்டை சொல்ல போனோம்னா இவர் வந்து கூப்பிட்றாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் அவர் வர ஐடியாவில் இல்லை, பேக் ஸ்டேஜ்லேருந்து பேசி முடிக்கிறாரு. அதுக்கு போல் என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சு இன்றைக்கி வந்து செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அந்த செக்யூரிட்டி கார்டை வச்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோனி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இருந்தாலும் அவர், அதாவது அந்த பேக் ஸ்டேஜில் இருக்கார்ல ஸ்டேட், அவரோட ஆட்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கான்ட்ரவர்சி நடந்து டோனி வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இருந்தாலும் டோனி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டெலாம் அடிச்சு அவர் தான் பெரிய ஆள் நிறுத்திருக்காரு. ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற NXT ஷோவில் இதுக்கு வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹெரிட்டேஜ் கப் வந்து இப்போதைக்கு வின் பண்ணியிருக்காங்க ஃபேட் இன்ஃப்ளூயன்ஸ் டீமில். இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் எப்படியாவது உமன் டிவிஷனில் வின் பண்ணி டாக் டீம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்போம். இன்னும் வந்து அவங்க ஐடியாவே இல்லை, எப்படியாவது டாக் டீம்ஸாக வின் பண்ணணும் நம்பிக்கையில் இருக்காங்க. அவங்க நம்பிக்கையை கிடைக்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ரான் சோல் லுக்காவுக்கு இவங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வராங்க. சோல் லுக்கா தன்னோட நார்த் அமெரிக்கன் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா கார்மனுக்கும் அவங்களோட அந்த யாரும் தெரியல, பெஸ்டியாக என்னன்னு தெரியல. ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் கார்மன் தோத்துருவாங்க. தோத்துக்கு அப்புறமா அவர் வந்து பேசி சமாளிக்க பார்ப்பாரு, ஆனால் அது முடியலை. அண்ட் இந்த மேட்ச்சில் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்மன் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட பிரேக்கை முடிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் நம்பர் 3 ட்ரிக் வில்லியம்சன் பேக் சைட்லேருந்து வராரு. இப்போதைக்கு ஜோ ஹென்றி வந்து அட்டாக் பண்ணிடுறாரு TNA ஷோவில். அதை பற்றி பேசுறதுக்காக வந்துகிட்டு இருக்காப்புல மனுஷன். அண்ட் இப்போதைக்கு ட்ரிக் வில்லியம்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, TNA போன டைம் இந்த NXT ஷோவில் TNA ரெஸ்லிங் ஜோ ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து ட்ராஷ் கேன்னு சொல்லியிருந்தான். நான் வந்து உண்மையிலே மாற்றம் அடைஞ்சிருந்தேன். அண்ட் இப்போதைக்கு என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் வந்து சாம்பியன்ஷிப் எடுக்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜே ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு கொலாப்ஸ் பண்ணிட்டான். ஆனால் இருந்தாலும் அவனே சமாளிக்கணும், ஸோ சாம்பியன் எடுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற பேட்டில் ராயல் ஷோவில் நான் வந்து கலந்துக்கணும் முடிவு பண்ணுறேன். இப்போதைக்கு எவா மேனேஜர் வந்து ரிப்ளை பண்ண வந்திருக்காங்க. ஸோ எவா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணதே ஒரு பெரிய தப்பு, TNA ரெஸ்லிங்கில் போய் ஜோ ஹென்றி அடிச்சது பெரிய தப்பு. நீ வந்து ஆனால் அந்த தப்பை திருத்திக்கணும்னா இப்போதைக்கு நீ டைட்டில் எடுக்கணும் ஒரு முடிவு பண்ணுறேல. ஸோ அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அந்த பேட்டில் ராயில் ஒன்னே நீ சொன்ன மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன். அதான் உனக்கு லாஸ்ட் வாய்ப்பு. இந்த டைட்டில் வந்து எடுக்கணும்னா அதில் நீ வந்து மேட்ச்சில் வந்து வின் பண்ணணும். வின் பண்ணி அந்த டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும் ட்ரிக் வில்லியம்சனுக்கு இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஜோ ஹென்ரியோட கதை ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா Shield 2.0 அடிச்சு அவங்க தனி கதையை வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜூலியா ரோக்சன் பர்ஸ் ரெண்டு பேரும் ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மெயின் ஈவென்ட்ஸ்ல கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே அடுத்த பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபேஃபெமி டைட்டில் வச்சிருக்காரு ஒரு ரெய்னிங். அதை பற்றி பேசுறதுக்காக டெட்ஃபி நம்ம அண்டர்டேக்கர் தி லெஜண்ட் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து டைட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இயர் பெரிய லெவலில் கொண்டு போகணும் என்னோட வாழ்த்துக்கள். ஃபியூச்சரில் நீ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், பெரிய மெயின் ரோஸ்டரில் வந்து நீ ஆட் ஆகணும்னு வந்து டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. மேபி ஸ்மாக் டவுன் ராவில் வந்து ஃபியூச்சரில் வந்து இவர் வந்து ஆட் ஆகலாம். உண்மையிலே ஆல்மோஸ்ட் இவர் வந்து இப்போதைக்கு ஃபியூச்சர் சாம்பியன் நோக்கி தான் போய்கிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் NXT டாக் டீம் சாம்பியன் மேட்ச் வந்து நடத்துறாங்க. இன்னைக்கு வந்து ஹேங்க் அண்ட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் என்ன இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்குமே இந்த மேட்சோட, அதாவது ஆப்போனன்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் மூலியமாக அவங்களே வந்து தோத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்க் அண்ட் டேங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன் தோத்துருவாங்கட்டு. அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச் வின் பண்ணது எதிர்பார்க்காத டைம் தான். நெக்ஸ்ட் நம்பர் 4 இந்த ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டுக்காக எதிர்பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளனி வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு சோல்டுக்கோ கூட ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க இன்னும் நார்த் அமெரிக்க சாம்பியனுக்காக. ஆனால் இருந்தாலும் செய்கிறா வந்து நீ என்ன தாண்டி அவனை தொடர்ன்றக்காக அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி போய் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நடக்கிற NXT ஷோவில் மேட்சஸ் வந்து பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டா ரோசர் பெரஸ் ஜூலியா வர்சஸ் யோஸ்கா அண்ட் ஜார்டின் கிரேஸ்க்கான ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒர்த்தான மெயின் ஈவெண்ட் நான் சொல்லுவேன். இந்த NXT ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தாக கொண்டு போனாங்க. அண்ட் இந்த இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டின் கிரேஸோட பவர் அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் யோஸ்கா இருக்கனால ஸோ அவங்க இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து ஜார்டின் கிரேஸ் அடிச்சு தூக்கிட்டு போட இங்கே யோஸ்கா தன்னோட ஃபினிஷ் ரொம்ப போட்டு ரோக்ஸன் பேரஸை முடிச்சு விட்டாங்க. அண்ட் இங்கே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெப்பனிக்கும் அவங்க வந்து என்னோட நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது எவோ மேனேஜர் அடுத்த வாரம் நடக்க போகிற பேட்டில் ராயல் ஷோவில் ஆனால் உனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாருன்னு அதில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச் இருக்குது, மென் டிவிஷனில் ஒரு மேட்ச் இருக்குது. அடுத்த வாரம் நடக்க போகிற NXT ஷோ ஒருத்தா இருக்க போகுது. அண்ட் ஜோ ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்ட் 2.0 கூட ஒரு மேட்ச் வந்து பண்ணியிருக்கிறார். ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற ஷோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நடந்த ஷோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.